السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. எனது அடியார்கள் உன்னிடம் என்னை பற்றி கேள்வி கேட்டால் நிச்சயமாக நான் அருகில் இருக்கிறேன். அவர்கள் என்னிடம் துஆ செய்யும் பொழுது அவர்களின் துஆவுக்கு பதில் அளிக்கிறேன். ஆகவே அவர்களும் என் மீது ஈமான் கொள்ளட்டும், அதன் மூலம் நேர்வழி பெறுவதற்காக. நோன்பு வைப்பதற்கான கட்டளைகள், அதன் நிபந்தனைகள் பற்றிய வசனங்களின் நடுவில் இந்த வசனத்தை வைத்து அல்லாஹ் தஆலா ரமலான் மற்றும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுதல் ஆகியவற்றுக்கு இடையிலுள்ள சிறப்பான தொடர்பை கூறியுள்ளான். ஹதரத் முதலாவது கலீஃபத்துல் மஸீஹ் இந்த தொடர்பை இவ்வாறு கூறுகிறார்கள்: நோன்பு தக்வாவை கற்பதற்கான ஒரு வழியாக இருப்பது போன்று இறை நெருக்கம் பெறுவதற்கான ஒரு வழியாகவும் இருக்கிறது. எனவே தக்வாவை கற்றல், தக்வாவுடன் வாழ்வை கழித்தல், தக்வாவை பெறும் வழியாக அதனை ஆக்காமல் இது நடைபெறாது. அதாவது ரமலான் மாதம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுதலின் காரணமாக ஆகாது. இந்த சூழ்நிலை உருவாகிவிட்டால் பிறகு அல்லாஹ்வினால் ரமலானுடன் உருவாக்கப்பட்ட இந்த தொடர்பு ரமலானுடன் இருக்காது, மாறாக நிரந்தர மாற்றத்தின் அடையாளங்கள் வெளிப்படும். அல்லாஹ் தஆலாவும் இதனையே இந்த வசனத்தில் கூறியுள்ளான், நான் அருகில் இருக்கிறேன் என்று. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த மாதத்தில் ஷைத்தான் பிணைக்கப்படுகிறான், இறைவன் அருகில் வருகிறான், கீழுள்ள வானத்திற்கு வருகிறான். ஆனால் யாருக்கு அருகில் வருகிறான்? அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை உணர்பவர் அல்லது உணர விரும்புபவர், மேலும் அதற்காக அவனது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்பவர், அவர்களுக்கு அருகில் வருகிறான். அல்லாஹ் தஆலாவுடைய இந்த ஃபல்யஸ்தஜீபூலி என்ற கட்டளையின்படி அமல் செய்ய முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை தேடுகிறார்கள். அதன்படி அமல் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும், இறைவன் எல்லா ஆற்றல்களும் வாய்ந்தவன் என்றும்
ஈமான் கொள்கின்றார்கள். நான் அவனது கட்டளைகளின்படி அமல் செய்தவாறு அவனிடம் கலப்பற்ற முறையில் கேட்பேன் எனில் அவன் கண்டிப்பாக கேட்பான் என்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தனது அடியார்களுக்கு பதிலாக இவ்வாறு கூறுகின்றான், நான் அருகில் இருக்கிறேன், நான் எனது அடியார்களின் துஆக்களை கேட்கிறேன். இந்த மாதத்தில் குறிப்பாக நான் உங்கள் அருகில் வந்துவிட்டேன். என்னை அழையுங்கள். ஆனால் உங்கள் துஆவை ஏற்றுக்கொள்வதற்காக என்னை அழைப்பதற்கு முன் அந்த நிபந்தனைகளையும் கடைபிடிக்க வேண்டும். என் பேச்சையும் கேளுங்கள், எனது கட்டளைகளை நிறைவேற்றுங்கள். இது நிபந்தனையாகும். எனது எல்லா ஆற்றல்கள் மீதும் முழுமையான நிச்சய உறுதி கொள்ளுங்கள். ஆகவே நாங்கள் துஆ செய்கிறோம், எங்கள் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்று கூறுபவர்கள் எப்போதாவது ஆய்வு செய்கின்றார்கள் என்றால், எந்த அளவுக்கு இறை கட்டளைகளின்படி அமல் செய்கிறோம் என்று ஆய்வு செய்தால் நமது அமல் இல்லை, நமது ஈமான் வெறும் சம்பிரதாயமானது என்றால், பிறகு நாம் அல்லாஹ்வை அழைத்தோம், ஆனால் எங்கள் துஆக்கள் ஏற்கப்படவில்லை என்று கூறுவது தவறாகும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இறைவன் என்னென்ன நிபந்தனைகளை வைத்துள்ளான் என்று இவ்விஷயத்தை விளக்கியவாறு கூறுகின்றார்கள். முதல் விஷயமாக அல்லாஹ் இதனை கூறியுள்ளான், எத்தகைய ஒரு தக்வா மற்றும் இறை உணர்வை உருவாக்க வேண்டும் என்றால் நான் அவனது அழைப்பை கேட்க வேண்டும், தக்வா உருவாக வேண்டும், இறை அச்சம் வேண்டும். பிறகு இறைவன் அவரது குரலை கேட்கின்றான். பிறகு இரண்டாவது, என் மீது ஈமான் கொள்ளுங்கள். எத்தகைய ஈமான்? இறைவன் இருக்கின்றான், எல்லா ஆற்றல்களையும் வல்லமைகளையும் கொண்டிருக்கின்றான். இறைவனது இருப்பு, எல்லா ஆற்றல்களையும் அவன் தன்னகத்தை கொண்டவன் என்ற அனுபவம் மனிதனிடம் உருவாகி இருக்கலாம், அல்லது இல்லாமல் இருக்கலாம். அல்லது இறைவன் எல்லா விதமான ஆற்றல்களையும் உடையவன் என்ற ஞானம் கிடைத்திருக்கலாம், அல்லது கிடைக்காமல் இருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் அத்தகைய ஈமான் வேண்டும். இறைவன் இருக்கிறான், அவன் எல்லா ஆற்றல்களும் உடையவன். அது மறைவான ஈமானாக இருப்பினும் சரியே. பிறகு இது நடந்துவிட்டால் பிறகு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு ஞானம் உருவாகும். அதன் மூலம் இறைவனின் இருப்பு, அவன் எல்லா ஆற்றல்களையும் உடையவன் மற்றும் அவன் துஆக்களுக்கு பதில் அளிப்பவன் ஆகியவற்றை மனிதன் அனுபவத்தில் உணர்ந்து கொள்கின்றான். முதலில் மனிதன் தமது ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். பிறகு அல்லாஹ் தனது அடியையும் எடுத்து வைக்கின்றான். பிறகு அதற்கான உறுதிப்பாடும் ஏற்படுகிறது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படுதலில் நிபந்தனைகளும் விதிமுறைகளும் மற்றும் அதன் தத்துவங்களும் குறித்து ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் விரிவாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒளியூட்டியிருக்கிறார்கள். இப்போது நான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சில மேற்கோள்களை எடுத்து வைப்பேன். அதன் மூலம் இக்கருத்தின் ஆழத்தை புரிந்தவாறு இந்த ரமலானை நாம் இறை நெருக்கத்தினை பெறும் வழியாக ஆக்கியவாறு நமது அறிவையும் ஞானத்தையும் கூட அதிகரிக்க முடியும். அதன் மூலம் உண்மையான நேர்வழி பெறுபவர்களில் இணைய முடியும். ரமலானின் உண்மையான அருளை பெறவும் முடியும். அவர்கள் என்னவெல்லாம் துஆ செய்தார்களோ அது கண்டிப்பாக கபூலாகிவிட வேண்டும் என்று சிலர் கருதுகிறார்கள். இது பற்றி ஓரளவு நான் தெளிவுபடுத்தினேன். அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதற்காக சில நிபந்தனைகளை வைத்துள்ளான். அவற்றை நிறைவேற்றுவதும் நமக்கு கடமையாகும். இதனை மேலும் தெளிவுபடுத்தியவாறு ஏற்றுக்கொள்வதற்கு என்னென்ன விதிமுறைகள் உள்ளன, சில நேரங்களில் எல்லா நிபந்தனைகளை நிறைவேற்றிய பிறகும் கூட துஆ செய்தது போன்று நிறைவேறுவதில்லை என்பது பற்றியும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள். துஆவின் விதிமுறையாவது
அல்லாஹ் தஆலா துஆ ஒப்புக்கொள்ளும் விஷயத்தில் நமது மதிப்பீட்டையும் விருப்பங்களையும் பின்பற்றுவதில்லை. பாருங்கள், தாய்மார்களுக்கு தமது குழந்தைகள் எவ்வளவு அன்பிற்குரியவர்களாக இருக்கின்றனர். எந்த வகை கஷ்டமும் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் குழந்தை வீணான முறையில் அடம்பிடித்தால் நெருப்பு கங்குகளையோ கூர்மையான கத்தியையோ கேட்டால் உண்மையான அன்பு கொண்ட தாய், உண்மையான உள்ளன்பு கொண்ட தாய் குழந்தையின் கையில் எரிகொள்ளியை எடுத்து தரவோ அல்லது கூர்மையான கத்தியை எடுத்து கையில் தந்து கையை வெட்டி கொள்ளவோ செய்வதை பார்க்க துணிவாளா? இந்த வழிமுறை மூலம் துஆ பதிலளிக்கப்படும் விதியை விளங்கலாம். கூறுகிறார்கள், இவ்விஷயத்தில் நான் சுயமே அனுபவம் உள்ளவனாக இருக்கின்றேன். துஆவில் ஏதாவது தீய பகுதி இருக்கும் என்றால் அந்த துஆ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இவ்விஷயத்தை நன்றாக விளங்க முடியும். நமது அறிவு உறுதியானதும் நம்பத்தகுந்ததும் அன்று. பெரும்பாலான பணிகளை நாம் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்குரியது என்று கருதி கொண்டு செய்கிறோம். நமது கருத்தின்படி அது வாழ்த்துக்குரியதாகவே இருக்கும் என்று கருதி விடுகிறோம். ஆனால் இறுதியில் அது கவலையும் தொல்லையும் உடையதாக அருகில் வருகிறது. சுருக்கமாக, மனித விருப்பங்கள் அனைத்தும் எல்லா நிலையிலும் சரியானது என்று கூறிவிட முடியாது. உறுதியாக சரி என்று கூறிவிட முடியாது. ஏனென்றால் மனிதன் மறதியினால் உருவாக்கப்பட்டுள்ளான். எனவே சில விருப்பங்கள் கேடு விளைவிப்பவையாக இருக்க வேண்டும் இருக்கின்றன. அதனை அல்லாஹ் ஒப்புக்கொள்வது அவனது ரஹ்மத்தின் தகுதிக்கு தெளிவான எதிர்நிலையாகும். ஆகவே மனிதன் இவ்வாறு நடக்க வேண்டும் என்று கருதுகிறான். ஆனால் விருப்பங்கள் சில வேளை நஷ்டம் விளைவிப்பையாக இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா அதனை ஒப்புக்கொண்டு விட்டால் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தின் ஸ்தானத்துக்கு எதிராகி விடுகிறது. அல்லாஹ் தஆலா துஆ செய்கின்ற தனது அடியாருக்காக ரஹ்மத்தை விரும்புகின்றான். அவனது எல்லா விருப்பங்களிலும் அது நஷ்டம் விளைவிப்பவையாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டால் அவனது ரஹ்மத்தின் தகுதிக்கு எதிரான விஷயமாகவே ஆகிவிடும் என்றால் ஏற்பதில்லை. அல்லாஹ் தஆலா தனது அடியார்களின் துஆவை கேட்கின்றான். அதற்கு ஏற்றுக்கொள்ளப்படுதலின் சிறப்பை வழங்குகின்றான் என்பது மிகவும் உறுதியான உண்மையான விஷயமாகும். ஆனால் ஒவ்வொரு நன்மை மற்றும் தீமையின் துஆவையும் கேட்கிறான் என்பது அல்ல. நஃப்ஸின் எழுச்சியின் காரணமாக, உணர்ச்சி வசப்படுதலின் மூலமாக முடிவு மற்றும் செயல்களை மனிதன் பார்ப்பதில்லை. துஆ செய்கின்றான். ஆனால் அல்லாஹ் உண்மையான தொலைநோக்குடையவன். முடிவில் கேடு மற்றும் தீய விளைவு ஆகியவை துஆ செய்பவருக்கு ஏற்பட முடியும் என்ற நிலையில் அதனை ஒப்புக்கொள்வதில்லை. மனிதனால் பார்க்க முடிவதில்லை. ஆனால் அல்லாஹ் தனது அடியானின் உண்மையான நலம் விரும்பியாவான். அவனது நன்மையையே விரும்புகின்றான். அவனது முடிவு பற்றி அவனது பார்வையில் படுகிறது. என்ன விளைவு ஏற்படும் என்று அறிகிறான். அதில் உள்ள குறைகள், ஏற்படவிருக்கும் நஷ்டங்கள் ஆகியவற்றை முன்னிறுத்தி துஆவை ரத்து செய்கின்றான். அந்த துஆவை மறுப்பதில் அடியானுக்கு நன்மை விளையும் என்று கருதுகின்றான். அந்த துஆவினை மறுப்பதே அவருக்கு துஆ ஒப்புக்கொள்ளப்படுதல் ஆகிவிடுகிறது. ஏனென்றால் அந்த அடியானுக்கு நல்லதல்ல என்று அவன் கருதினான். மறுக்கப்படுகிறது எனில் அதுவே ஒப்புக்கொள்ளப்படுதல் ஆகும். ஏனெனில் அது அந்த அடியானுக்கு நல்லதல்ல என்று கருதினான். மனிதன் விபத்துகளிலும் கேடுகளிலும் இருந்து பாதுகாப்பாக இருக்கத்தக்க துஆவை அல்லாஹ் ஒப்புக்கொள்கின்றான். ஆனால் கேடு விளைவிக்கும் துஆவை மறுப்பதன் மூலம் கபூல் செய்கின்றான். சில துஆக்களில் பயன் இருக்கும் என்றால் அவன் கேட்டவாறே ஏற்றுக்கொள்கிறான். மனிதனுக்கு நஷ்டம் ஏற்படும் என்றால் அதனை மறுத்து விடுகிறான். அதுவே அவனை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருக்கின்றது. இது இறை கருணையின் வெளிப்பாடாகும். கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலாவிடமிருந்து எவ்வாறு இருப்பினும் எனக்கு இவ்வாறு இல்ஹாம் வந்துவிட்டது.
உஜீபு குல்ல துஆயிக. இன்னொரு வார்த்தையில் இவ்வாறு கூறலாம், நன்மையும் பயனும் விளைவிக்கும் உமது ஒவ்வொரு துஆவும் கபூல் செய்யப்படும். மற்றபடி ஒவ்வொரு துஆவும் ஒப்புக்கொள்ளப்படாது. எனவே அல்லாஹ் தஆலா தனது நெபிமார்கள் அவுலியாக்களின் சில துஆக்களை கூட ஒப்புக்கொள்கின்றான், சில துஆக்களை ஒப்புக்கொள்வதில்லை. அது பயன் தரத்தக்கது அல்ல என்று கருதுவதால் கேட்பதில்லை. அதன் விளைவு பயங்கரமானதாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா மறைவானவற்றை அறிந்தவன், அவன் நன்கறிகின்றான். பிறகு இந்த விஷயத்தை மேலும் தெளிவுபடுத்தியவாறு, அதாவது துஆ செய்வதற்கு முதலில் ஒருவர் தனது அமல்களையும் கொள்கைகளையும் கூட நோட்டமிட வேண்டும் என்பது பற்றி அன்னார் கூறுகிறார்கள். எவர் அமல்களை பயன்படுத்தவில்லையோ அவரது துஆ ஒப்புக்கொள்ளப்படாது என்பது உண்மையாகும். துஆ மட்டும் அவசியமல்ல, அமல்களும் அவசியமாகும். அவர் இறைவனை சோதிக்கிறார். அமல்கள் இல்லை என்றால், அவர் துஆ மட்டும் செய்கின்றார் என்றால் அது துஆவல்ல, அவர் இறைவனை சோதிக்கிறார். எனவே துஆ செய்வதற்கு முன் ஒருவர் தமது எல்லா ஆற்றல்களையும் பயன்படுத்துவது அவசியம். இதுவே இந்த துஆவின் பொருளாகும். முதலில் மனிதன் தனது கொள்கைகள் மற்றும் அமல்களில் பார்வையை செலுத்த வேண்டும். ஏனென்றால் இறைவனது வழக்கமாவது சீர்திருத்தம் காரணிகளை தொடர்ந்து வருகிறது. சீர்திருத்தம் ஏற்படுகிறது, அதற்கு சில காரணிகள் இருக்க வேண்டும். அவை சீர்திருத்தம் ஏற்பட காரணமான சில விளைவுகளை ஏற்படுத்தி விடுகின்றன. துஆ செய்யப்பட்டது, பிறகு காரணிக்கு என்ன தேவை என்று கூறுபவர்கள் சிறிது சிந்திக்க வேண்டும். அவர்கள் அறிவற்றவர்கள். துஆவுமே ஒரு மறைவான காரணியாகும். ஒரு வேலையை செய்வதற்கு துஆவே ஒரு மறைவான காரணியாக இருக்கின்றது. அது பிற காரணிகளை உருவாக்குகின்றது. துஆவினை செய்வதால் காரணிகள் உருவாகின்றன. துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதன் மூலம் மற்ற காரணிகள் உருவாகின்றன. அவற்றை செய்வதற்கு மனிதனுக்கு கடன் தேவை, பணம் தேவை. அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு வழிமுறை மூலம் அதனை ஆயத்தம் செய்து தந்து விடுகின்றான். அவருக்கு எளிதை உருவாக்கி விடுகின்றான். வானத்திலிருந்து எதுவும் விழுந்து விடுவதில்லை. ஒருவருக்கு பைசா தேவை என்றால் அது வானத்திலிருந்து இறங்குவதில்லை. மாறாக ஒரு வழிமுறை உருவாகும். அதனை துஆவின் மூலம் இறைவன் ஏற்படுத்துகின்றான். கூறுகிறார்கள், இய்யாக நஅபுதுவை இய்யாக நஸ்தஈனுக்கு முதலில் வைத்துள்ளான். இது இவ்விஷயத்தை குறிப்பாக விளக்குகிறது. முதலில் இய்யாக நஅபுது கூறிவிட்டு பிறகு உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்கிறார். முதலில் துஆ செய்கிறார், பிறகு உதவி தேடுகிறார். துஆ செய்வதுடன் உதவியின் பக்கம் கவனம் ஏற்படுகிறது. சுருக்கமாக இறைவனது வழக்கத்தை இவ்வாறே பார்க்கிறோம். அவன் காரணிகளை உருவாக்குகின்றான். பாருங்கள், தாகத்தை தணிக்க தண்ணீர், பசியை போக்க உணவு ஏற்பாடு செய்கின்றான். ஆனால் காரணிகள் மூலமாக ஒரு வழியை ஏற்படுத்துகின்றான். ஆகவே இந்த காரணிகளினுடைய தொடர் இவ்வாறே செல்கிறது. காரணிகளான படைப்புகள் கண்டிப்பாக உருவாகின்றன. ஏனென்றால் இறைவனுக்கு 2 பெயர்கள் உள்ளன. கானல்லாஹு அசீசன் ஹக்கீமா. அசீஸ் என்பது ஒவ்வொரு பணிகளையும் செய்து முடிக்க ஆற்றல் கொண்டது. ஹக்கீம் என்பது ஒவ்வொரு பணியையும் சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு பொருத்தமான இடத்தில் செய்வதற்கு பெயராகும். பாருங்கள், விலங்கினங்கள், தாவரங்களில் எத்தனை விதமான புலன்கள் இருக்கின்றன. சில மருந்துகளை சிறிதளவு உட்கொண்டாலும் மலச்சிக்கல் நீங்கிவிடுகிறது. அது இல்லாமல் கூட மலச்சிக்கலை அகற்றுவதற்கு அல்லாஹ் ஆற்றல் பெற்றவன்தான். அதுபோன்று சிக்மோனியா உண்டால் வாந்தி வருகின்றது. அது இல்லாமலேயே வாந்தி வர வைக்கவும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன்தான். தண்ணீர் இல்லாமலேயே தாகத்தை தணிக்கவும் ஆற்றல் உள்ளவன்தான். ஏனென்றால்
வல்லமையின் அற்புதத்தை வெளிப்படுத்துவதும் அவசியமாகும். எந்த அளவுக்கு வல்லமையின் அற்புதம் பற்றிய அறிவு மனிதனுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய பண்பிலிருந்து தகவலை பெற்று இறை நெருக்கம் பெறுவதற்கு தகுதியானவன் ஆகிவிடுகின்றான். அல்லாஹ் தஆலா உருவாக்கிய இந்த பண்புகள் மற்றும் சிறப்புகள் ஆகியவற்றை அறிய செய்ய வைப்பதும் இறைவனுக்கு அவசியமாக இருந்தது. அதனையும் இறைவனே உருவாக்கினான். இறைவன் படைத்த பொருள்களை பற்றிய அறிவு அதிகரிக்கும் பொழுது அது எவ்வளவு பரந்ததாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவனது பண்புகளை பற்றி மனிதன் அறிந்து கொள்கின்றான். அதற்கான புரிதிறன் மனிதனுக்கு ஏற்படுகிறது. அதனை புரிந்து கொள்வதற்கு மனிதன் தகுதி படைத்தவனாகின்றான். இதுவே ஒரு மார்க்கவாதியின் பணியாகும். ஒரு நாத்திகவாதி தனது அறிவு மிக அதிகம் என்று கருதுகின்றார். ஆனால் ஒரு மோமீன் அந்த அறிவு அதிகரிக்கும் போது அவனது வல்லமை மற்றும் பண்பை அறிபவராகிறார். பிறகு துஆவின் தத்துவத்தை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள். பாருங்கள், ஒரு குழந்தை பசியினால் பாலுக்காக கதறுகிறது. உடனே தாயின் மார்பகத்தில் பால் சுரக்கிறது. ஆனால் குழந்தையோ துஆவின் பெயரையும் கூட அறிவதில்லை. ஆனால் என்ன காரணம்? குழந்தையின் அழுகை பாலை சுரக்க வைக்கிறது. இது எத்தகைய விஷயம் என்றால் ஒவ்வொருவரும் இதனை தனது அனுபவத்தில் அறிந்திருக்கிறார். சில நேரங்களில் பார்க்கப்படுகிறது, பெண்கள் தமது மார்பகத்தில் பாலை உணரவும் கூட செய்வதில்லை. சில நேரங்களில் இருப்பதும் இல்லை. அந்நேரத்தில் குழந்தையின் வேதனை மிக்க கதறல் அவளது காதுகளில் பட்டுவிட்டால் பால் உடனே இறங்கி வருகிறது. குழந்தையின் கதறலுக்கும் பாலின் சுரப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நான் உண்மையாக கூறுகின்றேன், இறைவனிடம் நமது கதறலும் அதை போன்றதே. அதுவும் அவனது ரஹ்மத்தை பொங்கி எழச் செய்கின்றது. அதனை ஈர்த்து வருகிறது. அதனை மேலும் விளக்கியவாறு தாய் குழந்தையின் உதாரணம் தந்தவாறு துஆவின் தத்துவத்தை விளக்கியவாறு அதன் கீழ் துஆ கேட்பது மனிதனின் சிறப்பு தன்மையாக இருக்க வேண்டும் என்றும், பிறகு இறைவன் ஏற்றுக்கொள்ளுதலின் காட்சியை காட்டுகின்றான் என்றும் விளக்குகிறார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், கேட்பது மனிதனின் சிறப்பு தன்மையாகும். பதிலளித்தல் அல்லாஹ்வின் சிறப்பு தன்மையாகும். எவர் புரியவில்லையோ ஏற்பதில்லையோ அவர் பொய்யராவார். குழந்தையின் உதாரணத்தை நான் விளக்கினேன். அது துஆவின் தத்துவத்தை நன்றாக விளக்கி காட்டுகிறது. ரஹ்மானியத் ரஹீமியத் இரண்டும் தனித்தனி பண்புகள் அல்ல. ஆகவே ஒன்றை விட்டுவிட்டு இன்னொன்றை விரும்புபவருக்கு அது கிடைக்காது. ரஹ்மானியத்தை விட்டுவிட்டு ரஹீமியத்தை வேண்டினால் அது கிடைக்க இயலாது. ரஹ்மானியத்தின் விளைவாவது நம்மிடம் ரஹீமியத்தில் இருந்து பயனடைவதற்கான சக்தியை உருவாக்குவதாகும். அல்லாஹ் தஆலாவின் ரஹீமியத்தை கேட்பதற்கான ஆற்றலை ரஹ்மானியத்து வழங்குகிறது. அதுவே ஆற்றலை உருவாக்குகிறது. அவ்வாறு செய்யாதவர் இறை நிஅமத்தை மறுத்தவர் ஆவார். இய்யாக நஅபுதுவின் பொருள் இதுவாகும். நாங்கள் உன்னையே வணங்குகிறோம். இந்த வெளிப்படையான காரணிகள் மூலம் இதனை நீயே வழங்கினாய். நாங்கள் இபாதத் செய்கிறோம். வெளிப்படையான காரணிகளில் ஒன்று துஆ. இது அவற்றை செயல்பட வைப்பதற்காக உருவாக்கப்பட்டது. பாருங்கள், நாவு, நரம்புகள், தொண்டை, தசைகள், வாய், அதனுள் உமிழ்நீர் இருக்கிறது. இவை இல்லை என்றால் நாம் பேச முடியாது. நாவு காய்ந்து போய்விட்டால் மனிதன் பேச முடியாது. நாக்கில் உள்ள ஒரு தசை இழுக்கப்பட்டு விட்டால் நாம் பேச முடியாது. கூறுகிறார்கள், துஆ செய்வதற்காக ஒரு நாவை வழங்கினான். அது உள்ளத்தின் எண்ணத்தை கூட வெளிப்படுத்தி விடுகிறது. நாவை வழங்கினான். உள்ளத்தின் எண்ணங்கள் அதன் மூலம் வெளிப்படுவதற்காக அவ்வாறு செய்தான். நாம் நாவின் மூலம் துஆவின் வேலையை வாங்காவிட்டால் அது நமக்கு பேரிழப்பாகும். பெரும்பாலான நோய்கள் எத்தகைய
வையாக இருக்கின்றனவென்றால் அவை நாவிற்கு வந்துவிட்டால் அந்த நோய்கள் ஒரேடியாக நாக்கு அதன் வேலையை விட்டு விடுகிறது. எந்த அளவுக்கு என்றால் மனிதன் ஊமையாகி விடுகின்றான். எனவே எத்தகைய ரஹீமியத் நமக்கு ஒரு நாவை தந்து வைத்திருக்கிறது. அதுபோன்று காதுகளின் படைப்பில் ஏதேனும் பங்கம் இருந்தால் ஒன்றுமே கேட்காது. அதுபோன்றே உள்ளத்தின் நிலையும் இதனை இறை அச்சம் பணிவும் நிறைந்த நிலையில் வைத்திருக்கின்றான். சிந்திக்கவும் பகுத்துணரவும் அதில் ஆற்றலை வைத்துள்ளான். நோய் வந்துவிட்டால் உடனே எல்லாம் செயலிழந்து விடுகிறது. பைத்தியங்களை பாருங்கள், அவற்றின் ஆற்றல்கள் எவ்வாறு செயலிழந்து விடுகின்றன. ஆகவே இந்த இறைவனால் வழங்கப்பட்ட நியமத்துகளை மதிப்பது நமக்கு கண்டிப்பானதில்லையா? இறைவனது முழுமையான அருளால் வழங்கிய அந்த ஆற்றல்களை வீணாக விட்டுவிட்டால் சந்தேகமின்றி நாம் இறை நியமத்தை மறுத்தவராவோம், நன்றிகேடு காட்டியவராவோம். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், தனது ஆற்றலையும் சக்தியையும் கைவிட்டுவிட்டு துவா செய்கின்றார் என்றால் அந்த துவா சிறிதும் பயன் தர இயலாது. அல்லாஹ் தஆலா ஆற்றலை தந்துள்ளான், சக்தியை தந்துள்ளான், திறமையை தந்துள்ளான், காரணிகளின் பக்கம் கவனம் செலுத்த கட்டளையும் இட்டிருக்கின்றான். இவை அனைத்தையும் பயன்படுத்துங்கள், பிறகு துவா செய்யுங்கள். அது இல்லாமல் துவா எந்த பயனையும் தராது. நாம் முதலில் இறைவனது கொடையிலிருந்து பயன் பெறவில்லை என்றால் பிறகு அடுத்த பொருளில் இருந்து என்ன பயனடைய முடியும்? காரணிகளை உருவாக்கி இருப்பதும் இறைவனது நன்கொடையாகும். அவற்றிலிருந்து பயன் பெறுவதன் மூலமே பிறகு துவா செய்வதும் நமக்கு பயன் தர முடியும். பிறகு இயற்கை சட்டத்தில் துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்காக முன்மாதிரி இருக்கிறது என்பதை மேலும் விளக்கியவாறு கூறுகிறார்கள். இயற்கை சட்டத்தில் துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான முன்மாதிரிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு காலத்திலும் இறைவன் உயிருள்ள முன்மாதிரிகளை காட்டுகின்றான். எனவே அவன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் என்ற துவாவை போதித்தான். அவனது விருப்பமும் சட்டமும் இதுவாகும். எவரும் இதனை மாற்ற இயலாது. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற துவாவிலிருந்து விளங்குவதாவது, எமது அமல்களை முழுமையானதாகவும் நிறைவானதாகவும் ஆக்குவாயாக. அதன் மூலம் எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியுமோ எங்களை இட்டுச் செல்வாயாக. இந்த வசனங்களை ஆய்வு செய்வதில் இருந்து துவா செய்வதன் கட்டளை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தெரிய வருகிறது. வெளிப்படையாக இதில் ஒரு தெளிவான சைக்கினை உள்ளது. துவா செய்யுங்கள். ஸிராத்தல் முஸ்தகீமை கேட்பதற்கான போதனை உள்ளது. ஸிராத்தல் முஸ்தகீமுக்கான வழிகாட்டலை அல்லாஹ்விடம் கேளுங்கள். ஆனால் அதற்கு மேல் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று இருப்பதில் இருந்து தெரிய வருவதாவது, இதிலிருந்து பயனடையுங்கள். ஸிராத்தல் முஸ்தகீமின் இலக்குகளை அடைவதற்காக ஆற்றல்களில் இருந்து பயனடைந்தவாறு இறை அருளை கேட்க வேண்டும். ஸிராத்தல் முஸ்தகீமில் செல்வதற்காக அல்லாஹ் தந்த ஆற்றல்களை பயன்படுத்துங்கள். அல்லாஹ்விடம் உதவி கேளுங்கள். ஆகவே வெளிப்படையான காரணிகள் அவசியமாகும். அதனை விட்டவர் இறை நியமத்தை மறுத்தவராவார். இன்னும் சில நோய்கள் இருக்கின்றன. நாவு பற்றி முதலில் உதாரணம் தந்தார்கள். அந்த நோய்கள் நாவிற்கு தொற்றுவிட்டால் அது ஒரேடியாக வேலையை விட்டுவிடுகிறது. இது ரஹீமியத்தாகும். அதே போன்று உள்ளத்தில் இறையச்சம் மற்றும் பணிவின் நிலையை வைத்துள்ளான். சிந்திக்கவும் பகுத்துணர்வும் சக்தியை வைத்துள்ளான். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், நாம் இந்த ஆற்றல்களையும் சக்தியையும் விட்டு துவா செய்தோம் என்றால் துவா சிறிதும் பயனுடையதாக இருக்காது. ஏனென்றால் முதல் கொடையில் இருந்து பயனடையாத நிலையில் மற்றதில் இருந்து என்ன பயனடையப் போகிறார்கள்? எனவே இஹ்தின ஸிராத்துல் முஸ்தகீம் முன்னால் இய்யாக நஅபுது கூறியதிலிருந்து சொல்லப்படுவது, நாம் உங்களுக்கு முந்தைய கொடைகளை வீணானதாக தரவில்லை,
நினைவில் கொள்ளுங்கள், ரஹ்மானியத்தின் சிறப்பு தன்மை இதுவாகும். அவனை ரஹீமியத்திலிருந்து பயனடைவதற்கு தகுதியுடையவனாக ஆக்குகிறது. எனவே இறைவன் உத்தூனி அஸ்தஜிபு லக்கும் என்று கூறினான். இது வெறும் வார்த்தை அல்ல, மாறாக மனித தன்மையின் சிறப்பு இதனை எதிர்பார்க்கிறது. கேட்பது மனிதனின் சிறப்பு தன்மையாகும். அல்லாஹ் தாலாவின் பதிலளிக்கும் பண்பை தேடாதவர் அநீதி இழைப்பவராவார். துஆ என்பது எத்தகைய தேவையை வழங்கிய பொருள் என்றால் பரிதாபம். இதன் தேவையை நான் இவ்வுலகிற்கு என்ன வார்த்தையில் புரிய வைப்பேன் என்கிறார்கள். அதனை உணர்வதன் மூலமே அறிய முடியும். சுருக்கமாக, துஆவின் இன்றியமையாதவற்றுள் ஒன்று நற்செயல் மற்றும் கொள்கைகளை உருவாக்குதல். இறைவன் கட்டளையிட்ட அமல்கள் மற்றும் தமது ஈமான் மற்றும் கொள்கையை உறுதிப்படுத்துதல். ஏனென்றால் எவர் தனது கொள்கைகளை சரிபடுத்த மாட்டாரோ, நற்செயல்களை பயன்படுத்த மாட்டாரோ, அத்தகையவர் துஆ செய்கின்றார் என்றாலும் அவர் இறைவனை சோதிக்கிறார். விஷயம் என்னவென்றால், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற துஆவின் நோக்கமாவது நமது செயல்களை முழுமையானதாகவும் நிறைவானதாகவும் ஆக்க வேண்டும். பிறகு ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் என்று கூறி இன்னும் தெளிவுபடுத்திவிட்டான். நாம் எத்தகைய வழியை பெரும் தெளிவை விரும்புகிறோம் என்றால் அது அருளை பெற்றோர்களின் வழியாக இருக்க வேண்டும். எத்தகைய மக்களின் வழியை எங்களுக்கு தர வேண்டும் என்றால் உனது வெகுமதியை பெற்றவர்களின் வழியாக அது இருக்க வேண்டும். கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியிலிருந்து காப்பாற்றுவாயாக. எமது செயல்கள் எப்போதும் நல்லவையாக இருக்க வேண்டும். இறைவனது கட்டளைக்கு எதிராக எவ்விஷயமும் எங்களிடம் இருக்கக்கூடாது. எவர் மீது தீய செயலின் காரணமாக இறை தண்டனை வந்திருந்ததோ, மேலும் வால்லீன் என்று கூறி ஒரு துஆவை போதித்திருக்கிறான். அம்மக்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. வால்லீன் என்று கூறப்பட்ட மக்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அவர்கள் பிறகு உனது ஆதரவில் இருந்தும் விலகிவிட்டவர்கள். உனது ஆதரவு எமக்கு கிடைக்காத நிலையில் இருந்தும் எம்மை பாதுகாப்பாயாக. நாங்கள் உமது ரஹ்மானியத்தில் இருந்தும் பயனடையாமல் அதன் விளைவாக உமது ரஹீமியத்திலிருந்தும் பயனடையாதவர்களாக ஆகிவிடக் கூடாது. உமது உதவி, ஆதரவு, உமது கருணை, அருள் ஆகியவற்றிலிருந்து நாங்கள் விலக்கப்பட்டு விடக்கூடாது. இவ்வாறு வால்லீன் என்று கோரி இதன் பக்கம் கவனம் மூட்டியுள்ளான். பிறகு உலகியல்வாதிகளின் ஒரு கருத்தை மறுத்தவாறு, அதாவது இறைவனுக்கு முன் அழுவதால் கதறுவதால் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை என்பவர்களின் கூற்றை மறுத்தவாறு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், சிலரது கருத்தாவது அல்லாஹ்விடம் அழுது புலம்போதால் எதுவும் கிடைக்காது. இது முற்றிலும் தவறானதும் பொய்யானதுமாகும். அத்தகையோர் இறைவனது இருப்பு, வல்லமை, பண்புகள் மீது ஈமான் வைப்பதில்லை. அவர்களுக்கு உண்மையான ஈமான் இருக்கும் என்றால் அவ்வாறு கூறுவதற்கு துணிய மாட்டார்கள். ஒரு மனிதர் இறைவனது சன்னிதானத்துக்கு வரும்பொழுது அவனிடம் உண்மையான தௌபாவுடன் திரும்புகிறார் என்றால் அல்லாஹ் எப்போதும் அவர் மீது அருள் செய்துள்ளான். ஒருவர் எவ்வளவு உண்மையாக இதனை கூறியுள்ளார். இது ஒரு பார்சி கவிதை. நேசிக்கப்பட்டவர் அவரை பார்க்கவே இல்லை என்றால் அந்த நேசர் எப்படிப்பட்டவர்? அடியாரே, உமக்குள் வலியே இல்லை, இருந்தால் மருத்துவர் தான் இருக்கிறாரே. உங்களிடம் வேதனையை உருவாக்குங்கள். இறைவன் கண்டிப்பாக கேட்கிறான். இறைவன் கூறுகிறான், இறைவனிடம் தூய உள்ளத்தை கொண்டு வாருங்கள். அதற்கு நிபந்தனை இவ்வளவுதான், பொருத்தமான சூழ்நிலையை உங்களிடம் உருவாக்குங்கள். ஃபல்யஸ்தஜீபூலியின்படி அமல் செய்யுங்கள். அதுவே இறைவன் பக்கம் செல்லத்தக்க உண்மையான மாற்றத்தை உருவாக்குகிறது. அதனை உங்களிடம் செய்து காட்டுகிறது. நான் உங்களிடம் உண்மையாக கூறுகிறேன், அல்லாஹ்விடம் விதவிதமான ஆற்றல்கள் உள்ளன. அவனிடம் எண்ணற்ற அருள்களும் பர்க்கத்துகளும் உள்ளன. ஆனால் அவற்றை பெறவும் பார்க்கவும் அன்பின் கண்களை உருவாக்குங்கள். உண்மையான நேசம் இருந்தால் இறைவன் நிறைய துஆக்களை கேட்கின்றான். ஆகவே அத்தகைய நேசத்தை உருவாக்குங்கள். அதன் மூலம் இறைவன் உங்கள் துஆக்களை கேட்பவன் ஆக வேண்டும்.
உண்மையான அன்பிருந்தால் நிறைய துவாக்களை கேட்கின்றான், உதவியும் செய்கின்றான். இறைவனது உண்மையான அன்பை பெறுவதற்கு மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும்? அதன் விளைவாக இறைவன் துவாவை கேட்க வேண்டும், நெருக்கத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். அது பற்றி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நிபந்தனை என்னவென்றால் அன்பு, கலப்பற்ற தூய்மை இறைவனுடன் உங்களுக்கு இருக்கும் என்றால், இறை நேசம் எத்தகையது என்றால் அது மனிதனது கீழ்த்தர வாழ்க்கையை எரித்து அவனை ஒரு தூய்மையாக்கப்பட்ட மனிதன் ஆக்கிவிடுகிறது, சுத்தமாக்கி விடுகிறது. அப்போது அவர் பார்ப்பது முன்னர் பார்க்காததாகும். அவர் கேட்டது இதற்கு முன் கேட்காததாகும். சுருக்கமாக இறைவன் என்னென்ன அருட்களை மனிதனுக்காக தயார் செய்துள்ளானோ அதனை பெறவும் அதிலிருந்து பயனடையவும் அவரிடம் தகுதியையும் உருவாக்கி இருக்கின்றான். வெறும் பொருள்களை மட்டும் படைக்கவில்லை, தகுதியையும் தந்துள்ளான். அவற்றையும் பயன்படுத்துங்கள், பயன் பெறுங்கள். அருட்களை வைத்துவிட்டு அதற்காக தகுதிகளை தரவில்லை என்றால் அப்போது அதுவும் ஒரு குறையாக இருந்திருக்கும். அல்லது அருட்கள் இருந்து தகுதி இல்லை என்றால் என்ன பயன்? ஆனால் அவ்வாறல்ல. அவன் தகுதியையும் தந்தான், அருட்களையும் பலன்களையும் ஏற்பாடு செய்து தந்தான். இவ்வாறு ஒரு புறம் அவன் ரொட்டிக்கும் ஏற்பாடு செய்தான், இன்னொரு புறம் கண், நாவு, பற்கள், வயிறு, கல்லீரல் ஆகியவற்றை தந்தான். இவை அனைத்தின் வட்டமும் உணவை சுற்றியதாக ஆக்கினான். அனைத்தும் உணவை ஜீரணம் செய்ய தேவையாகும். அன்னார் கூறுகிறார்கள், வயிற்றுக்குள் எதுவும் போகவில்லை என்றால் இரத்தம் எங்கிருந்து இதயத்திற்கு வரும்? கழிவு எவ்வாறு வெளியே செல்லும்? இவ்வாறு இறைவன் எல்லாவற்றுக்கும் முதலில் இந்த அருளை செய்தான். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் என்னும் முழுமையாக்கப்பட்ட மார்க்கத்தை தந்து அனுப்பினான். அன்னாரை ஹாத்தமுன் நபியின் ஆக்கினான். திருக்குரான் என்ற முழுமையான ஹாத்தமுல் கிதாபை, சிறப்பான வேதத்தை வழங்கினான். அதற்கு பிறகு மறுமை வரை எந்த வேதமும் வராது, அல்லது புதிய நபி ஷரியத்தை கொண்டு வரவும் மாட்டார். பிறகு ஒரு புலன், சிந்திக்கும் யோசிக்கும் ஆற்றல், அதிலிருந்து மனிதன் பயனடையவில்லை என்றால், இறைவன் பக்கம் காலெடுத்து வைக்கவில்லை என்றால் அது எத்தகைய சோம்பலும் அசட்டையும் நன்றிகேடுமாகும். சிந்தியுங்கள், அல்லாஹ் தஆலா இந்த முதல் சூறாவிலேயே எத்தகைய சிறப்பான முறையில் அருளின் வழியை கூறிவிட்டான். ஆக இந்த வழிதான் மனிதன் பயனடைவதற்காக வழங்கியதாகும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஒரு நபியை வழங்கினான். அவர்களின் வழியில் நாம் செல்ல வேண்டியவர்களாவோம். திருக்குரான் போன்ற ஒரு வேதத்தை வழங்கினான். அவற்றின் கட்டளைகள் நாம் பின்பற்றத்தக்கவையாகும். கூறுகிறார்கள், இறைவன் முதல் அத்தியாயத்திலேயே, அதாவது சூரா ஃபாத்திஹாவிலேயே எத்தனை சிறப்பான முறையில் அருளின் வழியை குறிப்பிட்டான். அந்த சூராவின் பெயர் ஹாத்தமுல் கிதாப், சிறப்பான வேதம், மற்றும் உம்முல் கிதாப், வேதத்தின் தாய் ஆகும். மனித வாழ்விற்கு என்ன நோக்கம் உள்ளது என்று இது தெளிவாக கூறிவிட்டது. அதனை பெற என்ன வழிகள் உள்ளன? இய்யாக நஅ்புது என்பதன் அசல் நோக்கமும் விருப்பமும், மேலும் அதனை இய்யாக நஸ்தஈனுக்கு முன்னால் கூறியதன் நோக்கமும் கூறுவதாவது, முதலில் அவசியமானது மனிதனது ஆற்றல் மற்றும் தைரியம் மற்றும் புரிதலில் வரவேண்டிய விஷயமாவது, இறை வழியில் முயற்சி செய்வதற்கு சரியான வழியை கடைபிடிக்க வேண்டும். மேலும் இறைவனால் வழங்கப்பட்ட எல்லா ஆற்றல்களையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதாகும். அதன் பிறகு இறைவனிடம் அதனை முழுமைப்படுத்தவும் நல்விளைவு ஏற்படவும் துஆ செய்யவும் வேண்டும். அல்லாஹ் தஆலாவின் ஞானத்தை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன, நெறிமுறைகள் உள்ளன என்று தெளிவுபடுத்தியவாறு கூறுகிறார்கள். ஹுலிகல் இன்சானு ஸஈஃபா என்பது உண்மையான விஷயமாகும். மனிதன் பலகீனமான படைப்பாகும்.
மனிதன் அவனது அருளும் சிறப்பும் இன்றி எதுவும் செய்ய இயலாது. அவனது இருப்பு, பரிபாலனம், நிலைப்பு, ஆயத்தங்கள் அனைத்தும் இறைவனை சார்ந்துள்ளன. தனது அறிவு, புத்தி, செல்வம் ஆகியவற்றால் பெருமை அடிப்பவன் முட்டாளாவான். ஏனென்றால் இவை அனைத்தும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டதாகும். இவற்றை அவன் எங்கிருந்து கொண்டு வந்தான்? துஆவிற்கு அவசியமானது மனிதன் தனது பலகீனம், இயலாமை ஆகியவற்றை முழுமையாக உணர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு தனது பலகீனத்தை ஆய்வு செய்வானோ அந்த அளவுக்கு இறைவனது அருளை கேட்பதற்கு தேவையுள்ளவனாக இருப்பான். அதன் மூலம் துஆவுக்காக தனக்குள் ஓர் எழுச்சி உருவாகிவிடுகிறது. மக்கள் கூறுகிறார்கள், இந்த எழுச்சியை எங்களால் பெற முடியவில்லை. தமது பலகீனத்தையும் இயலாமையும் பாருங்கள். அவன் மீது அன்பு கொண்டதன் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். பிறகு ஓர் எழுச்சி உருவாகிறது. கூறுகிறார்கள், மனிதன் துன்பத்தால் பீடிக்கப்படும் பொழுது, கஷ்டத்தை உணரும் பொழுது எழுச்சியுடன் அழைக்கிறார், கதறுகிறார், மற்றவரிடம் உதவி கேட்கிறார். அதுபோன்று அவர் தனது பலகீனம் மற்றும் தவறுகள் மீது ஆய்வு செய்தால் தன்னை ஒவ்வொரு வினாடியும் இறை அருளின் தேவை உள்ளவராக உணர்வார் என்றால் அவரது ஆன்மா முழு எழுச்சி மற்றும் வேதனையுடன் இறை சன்னிதானத்தில் விழுந்து கதறுகிறது, இறைவா இறைவா என்று அழைக்கிறது. திருக்குரான் ஆழ்ந்து படியுங்கள், தெரிய வரும். முதல் அத்தியாயத்திலேயே அல்லாஹ் தஆலா துஆவையே போதித்திருக்கிறான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். கூறுகிறார்கள், துஆ எப்போது திரண்ட பொருளை கொண்டதாக இருக்கும் என்றால் தன்னகத்தே பயனையும் லாபத்தையும் கொண்டதாக இருக்க வேண்டும். எல்லா நஷ்டங்களிலிருந்தும் கேடுகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அத்தகைய துஆவே சரியானது இல்லையா? எல்லா வகையான பலன்களும் தருவதாகவும் பின்னாளில் சிறந்ததாகவும் உள்ளவற்றை அது தன்னகத்தே கொண்டதாக இருக்க வேண்டும். நஷ்டங்கள் மற்றும் கஷ்டங்கள் மனிதனுக்கு வரலாம், அவற்றிலிருந்து அவனை பாதுகாக்க வேண்டும். ஆகவே இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமிலிருந்து வலத்தால்லீன் வரை உள்ள துஆவில் மிகச்சிறந்த பலன் எவ்வளவு மனிதனால் அடைய முடியுமோ அதனை கொண்டிருக்கிறது. பெரும் பெரும் தீமை விளைவிக்கும் பொருள் மனிதனை அழிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. அதிலிருந்து விலகவும் இதில் துஆ இருக்கிறது. ஆகவே இதனை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இதில் எல்லாவற்றிற்கும் துஆ செய்யப்பட்டுள்ள துஆ இது உலகியல் துஆ அல்ல, மார்க்கத்திற்கான துஆவாகும். ஆகவே எல்லாவற்றிற்கும் முதலில் நமது மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக துஆ இருக்க வேண்டும். இதனை மனிதன் செய்தால் பிறகு அவனது நெருக்கத்தின் வாசல் திறக்கிறது. பிறகு மற்ற துஆக்கள் தன்னாலேயே நிறைவேறிக் கொண்டு செல்கின்றன. அதனை மேலும் தெளிவுபடுத்தியவாறு அசல் துஆ மார்க்கத்தின் உறுதிப்பாட்டிற்கான துஆ தான். அதுவே இறைவனது நெருக்கம் மற்றும் துஆ ஒப்புக்கொள்ளப்படுதலுக்கு காரணமாகவும் அமைகிறது என்று விளக்கியவாறு அன்னார் கூறுகிறார்கள், உஜீபு தாவதத்தாய் இதா தான், அதாவது நான் தௌபா செய்பவரின் தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றேன். இறைவனது இந்த வாக்குறுதி உண்மையான உள்ளத்துடன் தௌபா செய்பவரின் ஒப்புதலுக்கு அனுமதி வழங்குகிறது. இறைவன் தரப்பிலிருந்து இத்தகைய உறுதி இல்லை என்றால் துஆ ஒப்புக்கொள்ளப்படுவது ஒரு சிரமமான காரியமாக இருந்திருக்கும். உண்மை உள்ளத்துடன் ஒப்புதல் கொடுக்கும் பொழுது அதன் விளைவாக இறைவனும் தனது எல்லா வாக்குறுதியையும் நிறைவேற்றுகிறான். அதனை அவன் தௌபா செய்பவருக்காக தந்திருந்தான். அதே வேளையில் ஓர் ஒளியின் தோற்றம் அவரிடம் தோன்றுகிறது. மனிதன் தான் எல்லா பாவங்களிலிருந்தும் விலகிவிடுவேன் என்று ஒப்புக்கொள்கின்றேன் என்றும் மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருவேன் என்றும் ஒப்புக்கொள்ளும் பொழுது அந்த ஒளி அவரிடம் வெளிப்படுகிறது. அல்லாஹ் தஆலா தனது நெருக்கம், துஆ ஒப்புக்கொள்ளப்படுதல் ஆகியவற்றின் வழியை கூறியிருக்கின்றான். அதன் மிக உயரிய வழி தொழுகையின் நிலையாகும் என்று கூறியிருக்கின்றான். இது பற்றி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியுள்ளார்கள்,
தொழுகையின் அசல் நோக்கமும் சத்தும் துவாவே ஆகும். துவா கேட்பது இறைவனது இயற்கை சட்டத்திற்கு மிகவும் ஏற்ற நிலையாகும். உதாரணமாக நாம் பார்க்கிறோம், ஒரு குழந்தை அழுகிறது, கதறுகிறது என்றால், அமைதியின்மையை வெளிப்படுத்துகிறது என்றால், அந்த தாய் எவ்வளவு நிம்மதி இழந்து விடுகிறாள். நிம்மதி இழந்தவாறு அந்த குழந்தைக்கு பால் தருகிறாள். இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையில் அத்தகைய ஒரு தொடர்பே இருக்கிறது. அதனை ஒவ்வொருவரும் புரிய இயலாது. மனிதன் இறைவனது வாசலில் விழுகிறான். மிகவும் எளிமை மற்றும் பணிவுறு உருக்கத்தோடு தனது நிலையை எடுத்து வைக்கின்றான். தனது தேவையை வேண்டுகிறார் என்றால் இறைமையின் நேசம் எழுச்சி கொள்கிறது. அத்தகைய அருள் மற்றும் சிறப்பின் பாலும் ஓர் உருக்கத்தை நாடுகிறது. அல்லாஹ்வின் அருள் மற்றும் சிறப்பின் பாலை அருந்த வேண்டுமென்றால் அவனது அருள்களில் இருந்தும் கருணையில் இருந்தும் பயனடைய வேண்டும் என்றால் பிறகு அதற்காகவும் பணிவு, உருக்கம், அழுகை, கதறல் தேவை. கூறுகிறார்கள், எனவே அவன் முன் அழும் கண்களை எடுத்து வைக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ்வின் அருளால் ரமலான் பலரது கவனம் பள்ளியின் பக்கம் திரும்பி இருக்கின்ற நிலையில் தொழுகைகளை ஜமாத்துடன் தொழுவதிலும் கவனம் உள்ளது. அத்துடன் நபில்களின் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருதல் மற்றும் இறை நெருக்கம் பெறுவதற்காக துஆவை நாம் முன்னுரிமை தந்து செய்ய வேண்டும். முதல் துஆ இதுதான். மற்ற உலகியல் துஆக்கள் பின்னால் தான் வர வேண்டும். நமது உலகியல் துஆக்கள், தேவைகள் ஆகியவற்றை பிறகு இறைவன் தானே நிறைவேற்றி தந்து விடுகிறான். இப்போது நான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு துஆவை எடுத்து வைக்கிறேன். இதனை இந்நாட்களில் குறிப்பாக செய்ய வேண்டும். அதன் மூலம் இறை நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹ் தஆலாவின் முன் அன்னார் இந்த துஆவை செய்தார்கள். ரப்புல் ஆலமீனே, உனது பேருபகாரங்களுக்கு என்னால் நன்றி செலுத்த இயலாது. நீ மிக மிக ரஹீமும் கரீமும் ஆவாய். உனது எண்ண முடியாத பேருபகாரங்கள் என் மீது உள்ளன. எனது பாவத்தை மன்னிப்பாயாக. நான் அழிந்து விடக்கூடாது. என் உள்ளத்தின் மீது உன் மீது கலப்பற்ற அன்பை போடுவாயாக. அதன் மூலம் எனக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும். எனது குறைகளை மறைப்பாயாக. என்னிடம் நீ விரும்புகிற செயலையே செய்ய செய்வாயாக. உனது கோபம் என் மீது வெளிப்படுவதை விட்டு நான் உனது கண்ணியமான முகத்திடம் அடைக்கலம் தேடுகிறேன். கருணை காட்டுவாயாக. உலகம் மற்றும் மறுமை துன்பங்களிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. ஒவ்வொரு கருணையும் சிறப்பும் உனது கையில் உள்ளது. ஆமீன், மீண்டும் ஆமீன். அல்லாஹ் நம்மை துஆவின் உண்மையை புரிபவராக்குவானாக. இந்த ரமதான் நம்மை அத்தகைய மக்களில் சேர்க்கட்டும். பிறகு அதில் நிலைத்து நிற்கவும் வைக்கட்டுமாக. எவர்கள் இறைவன் மீது ஈமானில் உறுதியாக இருந்து அவனது கட்டளைகளின்படி அமலும் செய்கின்றார்களோ, மேலும் தமது ஒவ்வொரு காரியத்தின் மீதும் அல்லாஹுக்கு முக்கியத்துவம் தருகிறார்களோ, அத்தகைய மக்களில் சேர்ப்பானாக. நமது அமல்கள் கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வின் திருப்திக்கு ஏற்ப அமையட்டுமாக. நமது கொள்கைகளில் முன்னரை விட அதிகம் உறுதிப்பாடு ஏற்படட்டுமாக. நம்மிடம் உண்மையான அன்பு உருவாகட்டுமாக. அல்லாஹ் நம்மை உலக மறு உலக துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவானாக. தொழுகைக்கு பிறகு நான் 2 காயிப் ஜனாசா தொழுவிப்பேன். ஒன்று கண்ணியத்திற்குரிய ராஜா காலிப் அஹமத் சாபுடையது. இவர் ஜமாத்தின் நீண்டகால தொண்டர், உருதுவின் பிரபல கவிஞரும் ஆவார். கல்வியாளராக விளங்கியவர். இவர் பஞ்சாபின் டெக்ஸ்ட் புக் போர்டுடைய சேர்மனாக இருந்தவர். 4 ஜூன் 2016 தமது 88வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குஜராத்தில் 1928 பிறந்தார். இவரது தந்தை ராஜா அலி முகமது சாப் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபியாக இருந்தவர். இவர் 1905 பையத் செய்து அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்தார். இவரது தந்தையாருக்கு காதியானில் நாசிர் மால் மற்றும் நாசிர் அலாவாக பணியாற்றும் வாய்ப்பும் கிடைத்திருந்தது. ராஜா காலிப் அஹமத் சாபுடைய தாய் வழி பாட்டனார் மலிக் பர்கத் அலி சாப் மற்றும் அஹ்மதியத்தின் ஹாலிதாக இருந்த அப்துல் ரஹ்மான் சாப் இவரது மாமாவும் ஆவார்கள்.
லாகூரில் மெட்ரிக் முடித்தவர். காதியானில் FA மற்றும் லாகூர் அரசு கல்லூரியில் சைக்காலஜியில் முதுகலை பட்டமும் பெற்றவர். முதல் நிலையில் தேர்ச்சி பெற்றார். கவிஞர் என்ற முறையில் சிறந்த கல்வியாளராகவும் பேணுதல் உள்ளவராகவும் நாட்டின் சிறந்த கல்வியாளராக அறியப்பட்டோருமாக இருந்தார். அல் ஃபசல் மற்றும் நாட்டின் தினசரி பத்திரிகையிலும் அத்துடன் உலகளாவிய பத்திரிகைகளிலும் இவரது உருது கவிதைகளும் மற்றும் நசம்களும் உருது மற்றும் ஆங்கிலத்தில் வெளிவந்து கொண்டிருந்தன. இவர் பாகிஸ்தான் ஏர்போர்ஸில் தமது பணியை தொடங்கினார். பிறகு பஞ்சாப் கல்வித்துறையில் 1968 சேர்ந்தார். பல்வேறு முக்கிய பதவிகளிலும் பொறுப்புகளிலும் இருந்தார். ஜெனரல் செக்ரட்டரி, கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் இன்டர்மீடியா, செக்ரட்டரி எஜுகேஷன் பஞ்சாப் மற்றும் இன்டர்மீடியேட் சர்கோதாவினுடைய சேர்மன், பஞ்சாப் டெக்ஸ்ட் புக் போர்டு சேர்மன், மிஷனரி தாலீம், பாகிஸ்தான் அரசுடைய மிஷனரி தாலீமின் பிரதிநிதி மற்றும் ஜமாத் பணிகளிலும் நீண்ட பொறுப்புகள். ஜமாத் அஹ்மதியா லாகூர் மாவட்டத்தினுடைய செக்ரட்டரி தாலீம் மற்றும் பல பொறுப்புகளில் பணி செய்தவர். 1974க்கு பிறகு பலமுறை பிரஸ் கான்பரன்ஸில் ஜமாத் அஹ்மதியாவின் செய்தி தொடர்பாளராக இருந்து பிரஸ் ரிலீஸுகளும் விளக்கங்களும் வெளியிடும் வாய்ப்பு பெற்றவர். நிறைய கடிதங்களும் எழுதினார். பத்திரிகைகளுக்கு விளக்கங்கள் சொல்லும் வாய்ப்பு பெற்றார். 1992 1997 வரை ஃபஸ்லே உமர் ஃபவுண்டேஷன் டைரக்டர் மற்றும் 74 முதல் 85 வரை வக்ஃபே ஜதீதுடைய டைரக்டர். இது தவிர நாயிப் சதர் நாசிர் ஃபவுண்டேஷன் ஆகவும் இருந்தார். மிகவும் எளிய இயல்புள்ளவர். ஹிலாஃபத்துடன் நல்ல தொடர்பு இருந்தது. ஜமாத்தின் பொறுப்பாளர்களை பெரிதும் மதிப்பவர். அல்லாஹ் இவருடன் மன்னிப்பு நடைமுறையுடன் நடந்து கொள்வானாக. இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவருக்கு குழந்தைகள் இல்லை, வளர்ப்பு மகள் உண்டு. அவருக்கு அல்லாஹ் பொறுமையை வழங்குவானாக. இரண்டாவது ஜனாசா மலிக் முகமது அஹமது சாப். இவர் வாழ்வை அர்ப்பணித்தவர். மே 6 2016 அன்று வஃபாத் ஆகிவிட்டார். இந்த இரு ஜனாசாவும் சென்ற முறை தொழுவிக்க வேண்டியது விடுபட்டு விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் ஹஜரத் மஸீமூத் அலைஹிஸ் ஸலாமுடைய சஹாபி ஹஜரத் ஷேக் ஃபஸல் அஹமது சாப் பட்டாலவி ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த மகன் ஆவார். அஹ்மதியா ஹலீஃபாக்களுடன் மிகவும் கட்டுப்படுதலுடன் நடப்பவர். விசுவாச தொடர்பு கொண்டவர். எல்லா குழந்தைகளிடம் இந்த பண்பை மேற்கொள்ளுமாறு போதனை செய்பவர். ஜமாத் அமைப்புக்கு கட்டுப்படுபவரும் கண்ணியமானவரும் இனிமையானவராகவும் இன்முகத்துடன் சந்திப்போராகவும் உறவினர்களுடன் நல்ல முறையில் நடப்போரும் அனுதாபம் உள்ள நல்ல மனிதராக இருந்தார். வாழ்நாள் முழுவதும் பல வீடுகளை பராமரித்தார். சில குழந்தைகளின் கல்வி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தார். வஃபாத் வரை மகிழ்ச்சியுடன் அதனை கடைபிடித்தார். தஹ்ரீக் ஜதீதுடைய முதல் 5000 முஜாஹிதீன்களில் ஒருவர். பள்ளிகளை கட்டுதல் மற்றும் பிற திட்டங்களில் தாராளமாக பங்கெடுப்பவர். ரப்வாவில் ஒரு நிலத்தை ஜமாத்திற்கு வழங்கியுள்ளார். 20 அக்டோபர் 1945 தமது வாழ்வை ஜமாத்திற்கு அர்ப்பணித்தவர். முதலில் வெளியில் வேலை செய்தார். பிறகு வாழ்வை அர்ப்பணித்தார். ஒரு நாள் வக்ஃபு செய்து வந்துவிட்டார். ரப்வாவில் கட்டுமான துறையில் 1949 இருந்து 1955 வரை பணி செய்யும் வாய்ப்பு பெற்றார். 55 இருந்து 68 வரை வக்காலத் தஃப்சீரில் சூப்பரிண்டென்டாக பணி செய்தார். 1969 இருந்து 1982 வரை நாயிப் அப்சர் அமானத்தாகவும் 1982 இருந்து 86 வரை இரண்டாவது நாயிப் வக்கீலுல் மால் ஆகவும் வாய்ப்பு பெற்றார். 1985 ஓய்வு பெற்றார். ஜூன் 1989 வரை ரீஎம்ப்ளாயி ஆகி தொண்டு செய்தார். 1986 இருந்து 89 வரை நாயிப் வக்கீல் தாமீல் வ தன்ஃபீஸ் ஆக பணி செய்தார். ஏறக்குறைய 47 வருடம் சேவை செய்தார். பிறகு பிள்ளைகளுடன் ஜெர்மனி வந்துவிட்டார். இறை வணக்கம் செய்பவராக இருந்தார். நேரத்தை பேணுபவர், திருக்குரான் ஓதுபவர், மஸீமவுதுடைய நூற்களை நன்றாக வாசிப்பவராக இருந்தார். இறையொருளால் மூசியாக இருந்தார். இவரது நினைவாக 2 மகன்களும் 4 மகள்களும் இருக்கிறார்கள். லாயக் தாஹிர் சாப் என்ற நமது முபல்லிக் சில்சிலா இவரது இளைய சகோதரர். வாழ்வை அர்ப்பணித்த தொண்டரான அல் ஃபசல் இன்டர்நேஷனல் ஊழியர் மலக் மஹமூத் இவருடைய இளைய மகன் ஆவார்கள். அல்லாஹ் இவருடன் மன்னிப்பு நடைமுறையுடன் நடந்து கொள்வானாக. இவரது சந்ததிகளுக்கும் தலைமுறைகளுக்கும்
ஹிலாஃபத்துடனும் ஜமாத்துடனும் பற்று விசுவாச தொடர்புக்கான வாய்ப்பு தருவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله